அது மாதிரி பேசுவாரு, கருத்துக்களை பேசுவாரு. என்ன ஒரு விஷயம்னா 1 hour வச்சிடுறாரு. அது பக்கத்துல எங்க அண்ணன் ஒருத்தர் பக்கத்துல வந்துட்டு 40 நிமிஷம் ஆகுது, என்னப்பா 30 இறை செய்தியை பற்றி சொல்லும் போது அதை பெந்தகோஸ்துல 2 hour 3 hour வர்றான். இது இருட்டாங்க, நிறைய வேலை நம்மளுக்கு நிறைய பேச வேண்டியது இருக்குது. இப்ப என்ன விஷயம்னா, இந்த விண்ணரசர் ஆலயம் என்பது ஒரு பெரிய புத்தகம். இங்க ஒரு பக்கத்தையும் போயிருப்பீங்கன்னா ஒரு இது வரும். ஒன்று மஞ்சள் நீராட்டு விழா வரும், ஒன்று டெத்து வரும், ஒன்று வாழ்க்கை துணை வரும். பல கருத்துக்களை உருவாக்கிய இடம் தான் இந்த இது வந்து அர்மேனிய மக்கள் வந்து ஒற்றுமைக்கு பேர் போனவர்களாம். அவங்க எப்படி ஒற்றுமைக்கு பேர் போனவங்கன்னா, மாதுளம் பழத்தை போல ஒற்றுமை. மாதுளம் பழத்தை பிரிச்சிங்கன்னா எப்படி இருக்கும், அப்படி நெருக்கமா. அது போல என் பிள்ளைகள், என்னுடைய தம்பிகள், எங்க அண்ணன் உருவாக்கின இந்த பிள்ளைகள் வந்து இன்னைக்கு காட்சி அளித்து விழா கோலம் போல. அதனால தான் இன்னைக்கு ஃபுல்லாவே உட்காந்துட்டேன், தூங்கலன்னா கூட பரவாயில்ல. இந்த விழா காட்சியை வந்து நான் மனசார என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இந்த விழாவிற்கு தலைமை தாங்கும் என்னுடைய பாசமிகு சகோதரர், இந்த மண்ணின் மைந்தர் ஐயா தேவநேசன் ஐயா அவர்களே, இந்த விழாவிற்கு வரவேற்பு நல்கிய அவர் என் கூட தான் சுற்றிட்டு இருப்பார். ஊர் கல்லூரத்துலாம் அவர் டாலர் துரசிங்க வந்து என் கூட தான் சுற்றிட்டு இருப்பார். ஏன்னா அப்போ ஒரு பிரச்சனை ஆகும்போது அவங்க எல்லாம் தோளோடு தூங்கணும். அப்போ ஜாக்கப் பண்ண ஏசுவாதிரி இவங்கள பெரும் பாடுபட்டு நம்ம இவர் ஏசுதாஸ் அண்ணன், பரமானந்த ஐயா, அவர் பொன்னுசாமி, ராஜேந்திர அவங்க அப்பா, பத்து பெரியமா, அந்த இவங்க நம்ம ஆனந்தம்மா, இவங்கெல்லாம் வந்து போராடி இந்த ஊரினுடைய நிலையை நாட்டினவர். இந்து காலத்து இப்போ இந்துன்னே சொல்ல முடியாது யாரும், எல்லோரும் கிறிஸ்துவ. ஒருத்தரும் இப்ப நம்ம ஊர்ல இந்து கிடையாது. மந்தலியம்மா கோயிலுன்னு அப்போ இப்போ இந்த ஊரினுடைய நம்ம விண்ணரசர் தெருன்னு ஒண்ணு பேரு சூட்டது. எப்பயோ அது ஜெர்மன் போயிடுச்சு, ஜெர்மன் காமிச்சிட்டேன். விண்ணரசர் பாடகர் குழு தெருன்னு சொல்லிட்டு அலாட் பண்ணிட்டு அது பாட்டு இன்டர்நெட்ல போயிட்டே இருக்குது. ஆனா அந்த ஒற்றுமையா இந்த இதுக்கு ஒற்றுமையா செயல்பட்டு அதை செஞ்சாங்க. இந்த வருடம் இந்த கண்கொள்ளா காட்சியை என்னை வளர்த்து ஆளாக்கி எங்க அண்ணன் எடுக்கும்போது சொன்ன இந்த ஊரினுடைய செல்ல புள்ள கனடின்னு தான் சொல்லுவார். இந்த 50 வருஷமா நீ கேட்டு அந்த வார்த்தை தான் சொல்லிட்டு இருப்பாரு. ஆக அதை தலைமை தாங்கி ஏற்று நடத்தும் என்னுடைய சன்னு எபி அவர்களுக்கும். முன்னாள் தலைவர் பேசினாருன்னா சரியாவே பேச மாட்டாரு. அப்ப அந்த கடந்த காலங்கள்ல இந்த வருஷம் சத்தியத்தை சொல்றது அவ்வளவு நச்சுன்னு பாயிண்ட். இப்ப இந்த நேரத்துல ஒருவரையும் நான் பேர் சொல்லி அழைக்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இந்த காலகட்டத்தில் ஒரு மாபெரும் மாற்றத்தை நமது கதிராலயத்தில் மாற்றம் செய்து செயலராய் வீற்றிருக்கும் என்னுடைய அன்பிற்கினிய சன் லாரன்ஸ் அவர்களையும், இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கோம் பாஸ்டர்மா அவர்களையும், பாஸ்டருடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய தலைவி அவர்களையும். இன்னொன்னு கேளுங்க, இவ்வளவு வயசாயிட்டும் இந்த ஊரினுடைய நிலைநாட்டி இந்த இடத்துல வந்து சோர்வோடு கூட அவங்க காணல. அவ்வளவு ஒரு அமைதியா அம்மா தான் நான் தான் ஏற்றி போறேன். அவங்க இதை நம்ம ஊருக்காகவும் சமுதாயத்துக்காகவும் பணங்களை வரவைத்து மக்களை வந்து உருவாக்கிய ஒரு மாபெரும் புண்ணியவதி அந்த அம்மா அவர்களையும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கோம். இல்ல ஒரே சொல்லித்தான் ஆகணும். அதனால தான் லாஸ்டா விட்டாங்க, என்ன இவரு டக்குனு கிளம்பிடுவாரு பேசிட்டு, அதனால போட்டு அமுக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஊருக்கு எப்பவுமே நீங்க பூண்டியேறு தண்ணி சுற்றி இருந்தாலும் அவ்வளவு கண்ணும் கருத்துமா நம்ம ஊர் வந்து நல்ல வளர்ச்சி அடையணும் என்ற நோக்கத்துல நீங்கள் வந்து இது உருவாக்கினீர்கள். அந்த ஆலயம் வந்து த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் வித் ஜுடிஷியல் சொன்னது போல இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய நீதித்துறையோடு வந்து அது நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை. அங்க எந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாலும் நீதித்துறையோடு ஒத்து போனோம் அந்த கவர்மெண்ட். அப்படியாப்பட்ட இது வந்து ஒரு குட்டி தாய் திருச்சபை, அதை உருவாக்கிய பெருமை கதிராலயம். இது ரெண்டும் செயல்பட்டாதான் இந்த ஊருடைய மக்கள் இறைப்பணி எல்லாமே நடக்கும். சில பேர்களை நான் பேர் சொல்லாத விட்டேன், ஏன்னா கருத்து சொல்றதுக்காக சொல்லிட்டேன். ஆகவே நீங்கள் ஜீவா, என்னுடைய மைத்திரர் வசந்த், அருண் பாண்டியன் மற்றும் இந்த சில பேருக்கு தெரியல, தேவ சித்தம் வீட்டாண்டி வந்துட்டாரு. தேவா நம்ம பிரபு தேவா அவர்கள் வந்து வீட்டாண்டி வந்துட்டாரு. யாரு தலைவராக கூட, புதிய தலைவர் தெளிவான கருத்துக்களை தூய தமிழ்ல பதிவு செஞ்சாரு. கணக்கு யாரு உங்களை கேட்க போறான், நம்மளே தானே கணக்கு.
அதனால நீங்க இவங்க கணக்கு கேட்கறாங்க, அவங்க கணக்கு கேட்கறாங்க. நான் ஒரு சிறு தொகை கூட ஒன்றும் தர வேண்டிய சூழ்நிலை அது வரும்போது அது கடவுளுக்கு தெரியும். அதனால என்னால் முயன்ற வரை நான் செய்வேன். நீங்கள் எப்பொழுது என்ன இந்த ஐயர் வந்து உடைய மாட்டுறாரு, நீங்க வந்து பைபிள் வாங்கி கொடுக்கணும், நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க. அதனால தான் நம்ம சர்ச்சுக்கு இதை நம்ம பஜன் கோயிலுக்கு தர முடியல. அவரும் சிறு தொகை தான் கேட்கறாரு. இருந்தாலும் அந்த நேரத்தில் என்னால் செய்ய முடியல. நான் வெகு விரைவில் செய்வேன். நான் இந்த மண்ணிற்கு கடமைப்பட்டவன். இந்த மண்ணின் மீது வளர்ந்த ஒரு மாபெரும் ஏழை நானே. என் மனைவி மக்கள் எல்லோரும் நாங்கள் ஒரு முறை வருவோம். நாங்கள் எல்லோரும் நம்ம பாண்டூருக்கு நன்றி சொல்வோம். உங்கள் மீது எனக்கு ஒரு பெரிய பற்று உண்டு. இந்த மண் வாழ்த்ததுனால தான் இன்னைக்கு அட்வொகேட்டு கெனடி புடரமா கெனடின்னுவான். ஆனா நான் வளர்ந்து ஆளானது என்னுடைய தாய் மண்ணில் தான். நான் அந்த ஊரை பத்தி நான் குறை சொல்ல. நான் வளர்ந்து ஆளாகி நான் மரண பரியந்தம் இருக்கணும்னா என் பாண்டூருக்கு தான் இருப்பேன். எங்க அண்ணனை வந்து நான் இழந்துட்டேன். ஜேக்கப் பண்ண இது மனசு கஷ்டம். அவர் உருவாக்குன ஆளு நான். எனக்கு வந்து அது தாங்க முடியல அந்த துக்கம். எனவே அவர் விட்டு சென்ற பணிகளை என்னுடைய மகன் நம்ம எபினேசர் அவர்கள் செய்வார்கள். என்னால் உயிர் உள்ளவரை உலகம் உள்ளவரை என்னால் முடிந்த உதவியை நம்முடைய மக்களுக்கும் இறைப்பணிக்கும் நான் செய்வேன் என்று வாக்கு கூறி வந்த அனைவரையும் சீஃப் கெஸ்ட் பாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.